சென்னையில் ஒற்றை பாலத்தில் ஈரடுக்கு மெட்ரோ பாதை. ஒரே நேரத்தில் 4 மெட்ரோ ரயில்களை கையாளும் ரயில் பாலம். விரைவில் சிங்கப்பூராக மாற இருக்கும் சிங்கார சென்னை. சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை வந்ததிலிருந்தே பெருமளவு போக்குவரத்து நெருக்கடி குறைந்திருப்பதோடு அதிக சொகுசாகவும் விரைவு பயணம் செய்ய மெட்ரோ ரயில் சேவை சென்னை வாசிகளுக்கு பெரிய வரப்பிரசாதம் என்றால் மிகையாகாது. இந்நிலையில் கலங்கரை விளக்கத்தில் இருந்து பூந்தமல்லிக்கும் மாதவரத்தில் இருந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் மெட்ரோ பணிகள் விரைந்து நடந்து வரும் நிலையில் தற்போதைக்கு அந்த பணியினால் சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் இருந்து வந்தாலும் இன்னும் சில ஆண்டுகளில் பணிகள் முடிக்கப்பட்டு சென்னை வாசிகளுக்கு வழங்கப்படும் போது நிச்சயம் சென்னை சிங்கப்பூருக்கு இணையானதாக மாறும் என கருத்துக்கள் கூறப்படுகிறது. இந்த மெட்ரோ வழித்தடம் பொறியாளர்களின் திட்டமிடல் நம்மை வியக்கத்தான் வைக்கிறது. அது இருவேறு வழித்தடத்தை ஒரு குறிப்பிட்ட வழித்தடத்தில் இணைக்கிறது. அதாவது ஆழ்வார் திருநகரில் இருந்து போரூர் சிக்னல் வரை ஏறக்குறைய 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ஈரடுக்கு மெட்ரோ பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த வழித்தடம் ஒரே நேரத்தில் 4 ரயில்களை வருவதற்கும் போவதற்கும் இணைக்கும் ஒரு மாபெரும் திட்டமாக பார்க்கப்படுகிறது. மாதவரத்தில் இருந்து சோழிங்கநல்லூர் வரை செல்லும் ரயிலும் கலங்கரை விளக்கத்தில் இருந்து பூந்தமல்லி செல்லும் ரயிலும் இந்த குறிப்பிட்ட வழித்தடங்களில் ஈரடுக்கு பாலத்தில் பயணமாகி செல்லவிருக்கின்றன. அதனால் சோழிங்கநல்லூர், சிறுச்சேரி, கலங்கரை விளக்கம், பூந்தமல்லி, மாதவரம் உள்ளிட்ட வழித்தட பகுதி வாழ் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் மற்றும் போக்குவரத்து நெருக்கடி வெகுவாக குறைந்து சென்னை மாநகரத்தில் சீரான போக்குவரத்து நிலவும் என்பது உறுதி. ஏற்கனவே சென்னையில் DLF என்ற பகுதியில் இருந்து குறிப்பிட்ட தூரத்திற்கு ஈரடுக்கு பாலம் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஈரடுக்கு பாலம் மெட்ரோ ரயிலையும் வாகனங்கள் செல்லும் சாலையாகவும் கீழ்ப்புறம் சாலையாகவும் 3 வழிகளில் பயணமாகும் ஒரு வழித்தடமாக அமைந்திருக்கிறது. இது இப்படி என்றால் அடுத்த கட்டமாக சென்னை கடற்கரை, காட்பாடி மற்றும் சென்னை திருப்பதி இடையேயும் வந்தே மெட்ரோ ரயில்களை இயக்க திட்டமிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.